பொண்ணுங்கம்மா சாரோ. அங்க உள்ள இருக்கா? ரெடி ஆயிட்டு இருக்கா? சரோ, டிஃபன்லாம் இருக்கட்டும். குடிக்கிறதுக்கு ஏதாவது காஃபி டீ ஏதாவது குடிக்கலாம்ல? அதுக்கு என்ன, தாராளமா கொண்டு வாமா. அந்த காலத்துல சம்பந்தம் பேச போனா கையெல்லாம் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் காலம் மாறி போச்சு. அந்த சம்பிரதாயம் எல்லாம் யார் பாக்குறா? வாங்கயா. இறங்க கீழே. வண்டியில் என்ன இருக்கு? காய்கறி சார். காட்டு காட்டு காட்டு. ஃபுல்லா செக் பண்ணிங்க. ஏரியா தர தர ஏரி செக் பண்ணுங்க. ஃபுல்லா செக் பண்ணுங்க. இது பாரியா, எல்லாத்தையும் எடுத்து போடு. எடுத்து போடு. திறந்து பாரியா, என்ன இருக்குன்னு பாரு. ஃபுல்லா செக் பண்ணு, எதையும் விடாத. சார் சாராயமே தான் சார். காய்கறி முட்டைன்னு சொல்லிட்டு சாராயமா கத்துறீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். எங்க இருந்து வருது? கோயம்பேடுல இருந்து வருது. யார் இந்த கடைக்கு ஓனரு? மாணிக்கம் சார். வண்டியை சீஸ் பண்ணி ஸ்டேஷன்ல போடியா. வண்டி அடியா, கடையை ரைட் பண்ணோம். என்னங்க, எவ்வளவு நேரம் தான் இப்படி ஒருத்தர் முகத்தையே ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது? சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. என்னங்க, பொண்ணு நாங்க பார்த்தாச்சுன்னா காலகாலத்துல ஊர் போய் சேருவோம்ல. இப்ப பாத்துடலாம். என்னங்க, நாங்க வீட்டை பார்க்கலாமா? பார்க்கலாம்ல. பார்க்கலாம். இவ்வளவுதான் வீடா? ஆமா, பொண்ணு எங்க? அது வந்து என்னங்க? வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம், பொண்ணை காணோம். பொண்ணை காணுமா? ஆமா. சார், நான் மன்னிச்சிருங்க. கோவப்படாதீங்க. நிர்மலா காலேஜுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. ஏங்க, இன்னைக்கு நாங்க பொண்ணு பார்க்க வரோம்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக காலேஜுக்கு அனுப்பிச்சீங்க? இல்லங்க, இன்னைக்கு நிர்மலாக்கு எக்ஸாம், அதுவும் பிராக்டிகல்ஸ், அதான் தவிர்க்க முடியல. அவ இப்ப வந்துருவா. அது சரி, பொண்ணு உள்ளதா இருக்கான்னு போய் பேசுனீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, நாங்க எதுக்காக வந்திருக்கோம்? நல்ல காரியத்துக்காக ஒரு கல்யாணம் பேசி முடிக்க வந்திருக்கோம். இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ போய் பேசினா பின்னாடி மத்ததெல்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப வந்துருவா. என்னங்க இதெல்லாம்? சரி, வந்தது வந்துட்டோம். இருந்து பொண்ணை பார்த்துட்டு போயிடுவோம். முதல்ல உட்காருங்க. போய் சாராய கேன் பேரல் ஏதாவது இருக்கான்னு தரவா செக் பண்ணியா? சார். நீ அக்கம் பக்கத்துல மாணிக்கத்தை பத்தி விசாரிச்சுட்டு வாயா. என்ன சார் திடீர்னு? யாரா நீ? நீதான் மாணிக்கமா? சார், என் பேர் பழனி, இங்கதான் வேலை செய்யறேன். என்னடா காய்கறி கடைங்கிற பேர்ல சாராயத்தை கடத்துறீங்களா? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இங்க இருந்து போன லோட்ல தானே சாராய பாக்கெட்ட கையங்களமா புடிச்சிட்டு வர.
என்ன மாணிக்க சாராய வியாபாரம் பண்றானா? ஐயோ அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாருங்க, நல்ல மனுஷங்க அவரு. ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. ஏய் உனக்கு என்ன தெரியாது? சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது சார். என்னையா அக்கம் பக்கத்துல விசாரிச்சியா? என்ன சொல்றாங்க மாணிக்கத்தை பத்தி? சார் மாணிக்கம் முதல்ல இந்த கடையில் தான் எடுபடி வேலை பார்த்திருக்கான். இந்த கடையை வாங்கினதுல கூட பெரிய சந்தேகத்தை கிளப்புறாங்க. தவிர சுந்தர மோட்டார்ஸ்ல வேற பங்கு உண்டாம். நாம சீஸ் பண்ண லாரி கூட சுந்தர மோட்டார்ஸ்ல இருந்தா சார். ஏய் உண்மையை சொல்லு, மாணிக்க வீடு எங்க இருக்கு? ஐயா இப்ப வேணாம் ஐயா, அவங்க தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இப்ப போனீங்கன்னா நின்னு போயிடும். தயவு செஞ்சு இப்ப வேணாம் ஐயா. ஏய் என்னடா போலீஸ்காரங்கிட்டே வசனம் பேசுறியா? குட்டிய பேத்துருவ ராஸ்கல். எங்கடா அந்த மாணிக்க வீடு? செல்வா, உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நிர்மலா காலேஜுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னவ திரும்பவே இல்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாணிக்கத்தை கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. புள்ள என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. என்ன பாட்டி, நிர்மலா இன்னும் வரலையா? இல்லையே. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உள்ள போய் நிலைமையை சமாளிங்க. நான் காலேஜுக்கு போய் நிர்மலா இருக்கலான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எப்பா எங்க இருந்தாலும் அவ இழுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க போங்க. ஏன் தம்பி இங்க மாணிக்க வீடு எது? இதா? ஏன் இதானா? யோ வாயா. என்ன விஷயம் சார்? என்ன விஷயம் சொல்லுங்க சார். சார் இங்க மாணிக்கங்கிறது யாரையா? நான் தான் சார். நீதானா? வா ஸ்டேஷன் வரைக்கும் வந்து போ. என்ன சார் விஷயம்? ஏன் விஷயம் என்னன்னு சொன்னதா வருவீரோ? உமக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது? இல்ல சார், என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க ஏண்டா பாண்டிச்சேரிக்கு சாராயத்தை கடத்தி விட்டு இங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கியா? வாடா. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வாடா. சார் ஏன் போ? சார் சொல்றது கேளுங்க சார். சார் ப்ளீஸ், அவர் அப்படிப்பட்டவர் இல்ல சார். அவரே தெரியாம பண்ணிருக்க மாட்டாரு. ஏதோ சார் என்னம்மா சார், உன்னை கட்டி கொடுத்துருக்க, நல்ல இடமா இருக்கும்னு நம்பி தானே வந்தோம். இங்க வந்து பார்த்தா ஒரே கூத்தும் கொடுமையெல்லாம் இருக்கு. சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இது ஏதோ வேற மாதிரியான பிரச்சனையா இருக்கு, என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாப்போம் சார். வீடா இது இல்ல வீடான்னு கேட்டேன். ஏதோ ஜீப்புமா குகைக்குள்ள வந்த மாதிரி எல்லாம் மர்மமா இருக்கு. பொண்ணு எங்கேன்னு கேட்டோம். இதோ வருதுன்னு சொன்னீங்க. போலீஸ் தான் வந்துச்சு. சாராயம் கடத்திட்டீங்கன்னு இழுத்துட்டு போயிடுச்சு. நீ வேற ஏதோ பிரச்சனைங்கறியப்பா. அவ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். இது வேற ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. இந்த குடும்பத்துல நமக்கு சம்பந்தம் ஒத்து வராது. வாங்க போலாம். சார் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்றது கேளுங்க சார். அவசரப்பட்டு எங்க அண்ணனை தப்பா நினைச்சாதீங்க சார். அவசரப்பட்டு தப்பா நினைக்கல தம்பி. 6 3 மணி நேரம் காத்திருந்து இப்பதான் தப்பா நினைக்கிறோம். இன்னும் இங்க இருந்தா இந்த வீட்ல இன்னும் புதுசா ஏதாவது நடக்கும். வாங்க போலாம். ஐயோ இல்ல பாருங்க சார் ப்ளீஸ் சார் கெஞ்சி கேக்குறேன் சார். சார் அந்த மாதிரி முடிவுக்கு வந்துடாதீங்க சார். ப்ளீஸ் சார் நீங்க படிச்சவர் சார் நீங்களா? என்ன இது? என்ன செல்வம், நீங்களே எங்களை மாதிரியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க அண்ணன் எங்க எதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. எனக்கும் புரியல. நீ ஸ்டேஷன் வரைக்கும் போய் விசாரிச்சா தெரிஞ்சிரும். நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன் செல்வம். நீங்க அண்ணே நீங்களும் கொஞ்சம் கூட வரீங்களா? நானா? எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்க போயிட்டு வந்துருங்க. இல்லண்ணே, அண்ணியை கூட்டிட்டு நான் எப்படி ஸ்டேஷனுக்கு தனியா? நீங்க கொஞ்சம் செல்வம், நமக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. சுந்தர மாமா இருக்காங்கல்ல, அது போதும். நீங்க வாங்க. இல்ல நீ அவர் நீங்க வாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் ஒருத்தி எந்த நேரத்துல உங்க வீட்ல நல்ல விஷயமா நடக்குதுன்னு சொல்லி தொலைச்சனும். ச்சே. இங்கேயே நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. உன் முழு பேர் என்ன? மாணிக்கம் சார். எங்க இருக்க? மார்க்கெட். என்ன மார்க்கெட் அது? கோயம்பேடு. அப்படியா? அங்க என்னெல்லாம் விக்குது? காய்கறி, பூ, பழம் எல்லாம் கிடைக்கும் சார். சாராயம் கூட விக்குதாமே? இல்ல சார். என்ன நோலம் சார், சாராயம் தான் மெயின் பிசினஸ், காய்கறி எல்லாம் சைட் பிசினஸ் சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். யோ என்னைய கதை விடுற? லாரியில காய்கறி முட்டைக்கு நடுவுல சாராய பாக்கெட் போகுது பாண்டிச்சேரிக்கு. உன் கடையில இருந்தா லோடு போயிருக்கு. லாரிய மடக்கி பிடிச்சாச்சு. யோ எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரிக்கே சாராயம் கடத்துற ஒரே ஆளு நீதான் ஐயா. சும்மா சொல்லக்கூடாது, பெரிய ஆளியா நீ. இல்ல சார், நான் அப்படிப்பட்டவன் இல்ல.
சின்ன வயசுலேருந்தே மார்க்கெட்டில் தான் இருக்கேன். என்னை பற்றி வேணா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க சார். விசாரிச்சமே, அவங்க சொல்றதெல்லாம் வேற மாதிரில இருக்கு. சாதாரணமா அங்க இருக்கிற எல்லா எடுபடி வேலையும் பார்த்துட்டு இருந்த ஆளு நீ. இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல ஒரு கடைக்கு முதலாளி ஆவறதுங்கிறது ஆச்சரியமான விஷயம் தானே எல்லாம் சொல்றாங்க. எனக்கு அவங்க சொல்றது நியாயமா தான் படுது. எப்படியா வந்துச்சு இந்த முன்னேற்றம்? இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? வியாபாரிகள் சங்க தலைவர் சிவசாமி கிட்ட. ஓஹோ, சிவசாமி கிட்டியா? 10 வருஷமா அங்க வேலை பார்த்த தெரியும். ஒரு நாள் திடுதிடுப்புன்னு உன்ன வேலையில இருந்து தூக்கிட்டாரு, அதுவும் தெரியும். சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த உன்னை ஒரு முதலாளி திடுதிப்புன்னு தூக்குறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன பண்ண? பணத்தை சுருட்டிக்கிட்டியா? அதை வச்சு தானே கடை ஆரம்பிச்ச? இல்ல சார், அவரு என்ன வேலை விட்டு தூக்குறதுக்கு காரணம் அது இல்ல. சொல்லுயா, என்ன ஏன் நிப்பாட்டுட்ட? எதுக்காக உன்ன வேலையை விட்டு தூக்குறாரு சொல்லு. ஏன் தயங்குற? எதுக்காக சிவசாமி உன்ன வேலையை விட்டு நிப்பாட்டினாரு? சார், அவருக்கு என் மேல ஏதோ மன வருத்தம். அவருக்கு நான் மரியாதை சரியா தரலன்னு, அதான். ஓஹோ, சரி, மரியாதை கொடுக்கல, அதை விடு. இந்த புது கடை ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு ஏது பணம்? அதை மட்டும் சொல்லு. சுந்தரம் சார் தான் கொடுத்தாரு. சுந்தரம் சாரா? அது யாரியா சுந்தரம் சாரு? சார், சுந்தரம் லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர் சார். இந்த சுந்தரம் பில்டர்ஸ், சுந்தரம் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் அவங்களுக்கு தான். அவரோட லாரி டிரான்ஸ்போர்ட்ல தான் நான் வேலை செய்யறேன். யோ, சின்ன வயசுல இருந்து மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, திடீர்னு லாரி சர்வீஸ்ல எப்படி? உனக்கு முன் அனுபவம் இல்லைல்ல? இல்ல சார், காய்கறி மண்டிக்கு லாரி எல்லாம் வரும் இல்லையா, அந்த அனுபவத்தை வச்சுதான் அவர் இந்த வேலை எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் மார்க்கெட்ல எனக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சுதான் கடை வைக்க உதவி செஞ்சார். என்னையா கதை சொல்ற? எந்த முதலாளியாவது தான் கிட்ட வேலை பார்க்கிற ஒருத்தனுக்கு காசை கொடுத்து கடையை வைக்க சொல்லுவானா? ஆமா, இந்த சுந்தரம் என்ன அப்பாவியா? சிவசாமி கிட்ட உன்னை பத்தி எதுவும் விசாரிக்காமையே உன்னை வேலையில சேர்த்துட்டானா? ஏய், கரெக்டா சொல்லணும் என்கிட்ட, என்ன காரணம்? சார், நீங்க என்ன அனாவசியமா சந்தேகப்படுறீங்க சார். சுந்தரம் ஐயா என் சம்சாரம் வழியா எனக்கு ஒரு விதத்துல சொந்தம். என் திறமையை பத்தி கேள்விப்பட்டு தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு. அப்புறம் காய்கறி மண்டியில் எனக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சுதான் இந்த கடையை வைக்கிறதுக்கு உதவி பண்ணாரு. இதுதான் சார் உண்மை. ஏதோ கதை சொல்ற, நீ சொல்றத நான் நம்புறேன்னு வச்சுக்கோ. ஆனா உன்னைய பத்தி விசாரிச்சதுல யார நல்ல விதமா சொல்லலையேப்பா. சார், என்னை பத்தி பொறாம பிடிச்சவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க சார். நீ 1000 சொல்லு, ஆனா அந்த சிவசாமி கிட்ட நீ மொத்த பணத்தையும் சுருட்டிட்ட. அதை வச்சுதாயா கடை ஆரம்பிச்சிருக்க. இதாயா என்னுடைய கருத்து. மாணிக்கத்துக்கு வேண்டியவங்க இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். Hi மோகன், இவர் மிஸ்டர் சுந்தரம், லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர். தெரியும், உட்காருங்க. மிஸ்டர் சுந்தரம், ஒரு விஷயம் கேட்கணும். இவனுக்கு நீங்க தான் கடை வைக்க பணம் கொடுத்தீங்களா? ஆமா சார். இதுக்கு முன்னாடி இவன் வேலை பார்க்குற இடத்துல இருந்து திடுதிப்புன்னு தூக்கிட்டாங்களே, அது தெரிஞ்சுதான் பணம் கொடுத்தீங்களா? மாணிக்கத்தோட சம்சாரம் சரோ எனக்கு உறவுக்கார பொண்ணு. நான் அவளுக்கு மாமா முறை வேணும். அவதான் இவனுக்கு வேலை கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டா. ஓஹோ, இந்த மாணிக்கனோ மார்க்கெட்ல பெரிய திறமசாலியா? அது கேள்விப்பட்டு தான் நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்களா? அப்படிதான் சொன்னான். இல்ல சார், இன்ஃபேக்ட் எனக்கு மாணிக்கத்தை அவ்வளவா தெரியாது. சரோ வீட்டுக்காரர் வேலை இல்லாம இருக்குன்னு சொல்லிச்சு. சரோ தங்கமான பொண்ணு. அவ வார்த்தையை நம்பிதான் நான் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்.